என் அன்பு சொந்தங்களே, அன்பனின் அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் மீரான். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்வாங்கள்ல பால் பாயாசம், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி, வறுத்த சேமியா, சர்க்கரை, மில்க் மைடு, கிரீமி பால், உப்பு, காஞ்ச திராட்சை, ஜவ்வரிசி, நெய். இப்போ பாயாசம் செய்யும்போது இதனுடைய அளவுகள்லாம் என்னென்ன அளவு வேணுங்கிறது அப்போ நான் சொல்கிறேன். இப்போ பால் பாயாசம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம 200 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் சேமியா, 1 லிட்டர் பால், 1/2 கிலோ சர்க்கரை, 50 நெய், முந்திரி 50 கிராமு, திராட்சை 50 கிராமு, இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஒரு மில்க் மெய்டில் ஒரு 1/4 டப்பா ஊற்ற போகிறோம். இதுதான் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் நம்ம காய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றி தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிரும். இதுலேயே நீங்கள் 1/2 லிட்டரில் செய்யணுமா இருந்தால் ஒரு 10-15 பேர் சாப்பிட்லாம். இப்போ இது 30 பேர் சாப்பிட்லாம் 1 லிட்டர் பாலுக்கு. இதில் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன அளவு இதில் பாதியாக்கி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பால் ஒரு கொதிக்கிற அளவுக்கு அப்படியே சுண்டி வரட்டும், கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இப்போ பால் இந்த பக்கம் சூடாகி காயட்டும். இப்போ இந்த சைடில் இன்னொரு பாத்திரத்தை வச்சு நம்ம ஜவ்வரிசி கொதிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிண்ணத்தில் நம்ம ஜவ்வரிசி 2 கிண்ணம் எடுத்துருக்கோம், ஒரு கிண்ணத்தில் சேமியா எடுத்துருக்குறோம். அதனால் ஒரு ஜவ்வரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வீதம் 10 கிளாஸ் ஊற்றுறோம். இதே கிண்ணத்தில் அளந்துருக்கிறதால 200 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் சேமியா போடுறதால இந்த கிண்ணத்தில் 10 கிண்ணம் ஊற்றுறேன். நீங்கள் 100 கிராம் ஜவ்வரிசி 50 கிராம் சேமியாண்டா இதில் 5 கிண்ணம் ஊற்றிங்க. எதில் அளக்குறீங்களோ அதே கிண்ணத்தில், இப்போ ஜவ்வரிசி இதில் அளந்துருக்கண்டா இதே கிண்ணத்தில் நீங்கள் 5 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி வச்சல அந்த ஜவ்வரிசிக்காக வச்ச பாயாசத்துக்காக வச்ச தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் இந்த ஜவ்வரிசி போட்டுடலாம். இது 200 கிராம் ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், கண்ணாடி மாதிரி வெந்துடும். அதுக்கு மேலே ரொம்பலாம் வேக வைக்க வேண்டியதில்லை. நல்லா கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் வெந்தாலே கண்ணாடி மாதிரி வெந்துடும். பால் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும். பால் சூடோடு எதில் கலந்தாலும் திரியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பால் கொதிச்சிருச்சு, அதை நம்ம ஆற வச்சுருக்கிறோம். இந்த சைடு ஜவ்வரிசி நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் ஆகணும். இதையும் வச்சுருக்கோம். இப்போ இந்த டைமில் ஒரு சின்ன அடுப்பில் ஒரு 50 ml நெய் விட்டு காஞ்ச உடனே முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்தா போதும், முந்திரி எடுத்துடலாம். திராட்சையை போட்டுருவோம். இப்போ நல்லா குண்டு குண்டாக வந்துருச்சு, அரிசி எடுத்துடலாம். ஜவ்வரிசி கண்ணாடி பதம் வெந்துருச்சு. ஜவ்வரிசியில் 2 வகை இருக்குது. கண்ணாடி ஜவ்வரிசி ஒன்று இருக்குது, மாவு ஜவ்வரிசி ஒன்று இருக்குது. நீங்கள் கண்ணாடி பதம் உள்ள ஜவ்வரிசி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த நம்ம வேக வச்சது கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு. இது 100 சேமியா. சேமியா சீக்கிரம் வெந்துடும். சேமியா நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ 100 ஜவ்வரிசி 50 சேமியாவுக்கு 300 கிராம் சர்க்கரை போடுறோம். இப்போ நம்ம 200 ஜவ்வரிசி 100 சேமியா போட்டுக்கிறதுனால 1/2 கிலோ சர்க்கரை போடுறோம். இனிப்பு ஸ்வீட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்து போட்டுக்குங்க. பாயாசம் முதல்ல திக்காக இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே தண்ணி ஆயிரும். அது தகுந்த மாதிரி தேவையான தண்ணியை இப்போவே நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸ்வீட்டை காட்டுறதுக்காக சும்மா ஒரு சின்ன பிஞ்சு உப்பு
சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சுகர் அப்போ தான் தூக்கி காட்டும். ஒரு 100 ml மில்க் மெய்ட் சேர்க்குறேன். இது உங்கள் விருப்பம். இது கொஞ்சம் மில்க் மெய்ட் சேர்த்தா ருசியும் நல்லாயிருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. கிடைச்சா மில்க் மெய்ட் சேருங்க 100 ml. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி 50 கிராமு, திராட்சை 50 கிராமு நெய்யில் வறுத்ததை சேர்த்துட்டோம். அருமையான பால் பாயாசம் கல்யாண வீட்டில் செய்வாங்கள்ல, அந்த பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிய முறையில் செஞ்சுருக்கோம். இதில் ஒன்று மில்க் மெய்டு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். மில்க் மெய்டு விருப்பப்பட்டவங்க சேருங்க, விருப்பமில்லாத விட்டுறலாம்.